மார்னிங் மை டியர் எல்கேஜி குட்டீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா நம்ம கிளாஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம். அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் பாட்டு பார்க்க போகிறோம். தமிழ் பாட்டில் இந்த ரைம்ஸ் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கா கிக்கி குக்கு அந்த லைன் நீங்கள் காங்காச்சா படிப்பீங்க. காங்காச்சாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ரைம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? காங்காச்சாவை வச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நான் ஒரு டைம் சொல்லி காமிச்சிடுறேன். காக்கா கிக்கி குக்கு கேக்கே கை கொக்கு கவு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்லா இருக்கா? காக்கா கிக்கி குக்கு கேக்கே கை கொக்கு கவு. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? பாட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று நான் மிஸ்ஸு ரீட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா எல்லோரும் கவனிச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு பிக்சர் காமிக்கும் போது ரொம்பவே ஆசையாக இருக்கும். இதை பார்த்தா உனக்கு பெரிய ரைம்ஸ் மாதிரி தான் தெரியும், பெரிய பாட்டு மாதிரி தான் தெரியும். ஆனால் அது பெரிய பாட்டு கிடையாது. நீ ஈஸியாக நீ என்ன பண்ணிக்கலாம், சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மெமரியில் வச்சுக்கலாம். பார்க்கலாமா? பாருங்கள். கண்ணே மணியே காச்சொல்லு, காடை குருவி காச்சொல்லு, கிளியே கிளியே கீச்சொல்லு, கீரிப்பிள்ளை கீச்சொல்லு, குத்து விளக்கே கூச்சொல்லு, கூம் குயிலே கூச்சொல்லு, கெண்டை மீனே கேச்சொல்லு, கேட்கும் புறாவே கேச்சொல்லு, கையில் மலரே கைச்சொல்லு, கொக்கே கொக்கே கோச்சொல்லு, கோவை பழமே கோச்சொல்லு, கௌதாரி குஞ்சே கவுச்சொல்லு. இதுதான்ப்பா பாட்டு. இந்த பாட்டை நம்ம இப்போ பாட போகிறோம். உள்ளே போகலாமா? போகலாமா? ஆசையாக இருக்கா? பாருங்கள். கண்ணே மணியே காச்சொல்லு எப்படின்னு மிஸ் ஒரு தடவை பாடியும் காமிக்கிறேன். கண்ணே மணியே காச்சொல்லு, காடை குருவி காச்சொல்லு, கிளியே கிளியே கீச்சொல்லு, கீரி பிள்ளை கீச்சொல்லு, குத்து விளக்கே கூச்சொல்லு, கூம் குயிலே கூச்சொல்லு, கெண்டை மீனே கேச்சொல்லு, கேட்கும் புறாவை கேச்சொல்லு, கையில் மலரே கைச்சொல்லு, கொக்கே கொக்கே கோச்சொல்லு, கோவை பழமே கோச்சொல்லு, கௌதாரி குஞ்சே கவுச்சொல்லு. நல்லா இருக்கா? பாருங்கள். அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா சொல்கிறாங்க. அதில் மிஸ்ஸு தான் உங்களுக்கு இப்போ அம்மா. ஓகேவா? மிஸ்ஸு தான் இந்த பாட்டு இப்போ மிஸ்ஸு உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லையா? மிஸ்ஸு அம்மா. வீடியோவை பார்க்கும்போது மிஸ்ஸு அம்மா. உங்களுக்கு வீட்டில் அம்மா சொல்லித்தரும் போது அவங்க தான் அம்மா. ஓகேவா? உங்களை என்ன பண்ணுறேன், செல்லமாக கொஞ்சம் கண்ணே மணியே என் செல்ல குட்டியே காச்சொல்லு காச்சொல்லு அப்படின்னு மிஸ்ஸு சொல்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன், உங்களை செல்லமாக கூப்பிட்டு என் கண்ணு இல்லை, என் செல்ல குட்டி இல்லை, நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க தானே, தங்க குட்டிங்க தானே, சொல்லுடா காச்சொல்லு காச்சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். கண்ணே மணியே, மணியே மணியே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மம்மி தாத்தா பாட்டியெல்லாம் கொஞ்சுவாங்கள்ல உங்களையெல்லாம் பார்த்து, அதுதான். ஓகேவா? கண்ணே மணியே காச்சொல்லு. பாரு, இந்த பிக்சர்லேயும் பாரு, அவங்களோட அந்த பொண்ணோட அம்மா பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கண்ணே மணியே காச்சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்லுடா தங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள். காடை குருவி காச்சொல்லு. இதான்ப்பா காடை குருவி. காடை குருவினா எப்படி இருக்குன்னா, இதுவும் பாருங்கள் கோழி மாதிரி தான் இருக்குது. கோழி குஞ்செல்லாம் பார்த்துருக்கல, அந்த கோழி குஞ்சு மாதிரி தான் இதுவும் இருக்குது பாருங்கள். ஆனால் இது கோழி குஞ்சு கிடையாது, இது காடைன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு, காடை. இப்போ எல்லாம் ஷாப்பில் விற்கிறாங்கப்பா, காடையுமே விற்கிறாங்க. என்ன உங்கள் டேடி போய்
உங்களுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோவேன், கோழிக்கறி எடுத்துகிட்டு வர்றாருன்னா அங்கே போய் நீங்கள் உங்கள் டேடி கேட்கலாம், காடை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் காடையும் ஃப்ரை பண்ணுறாங்க. இப்போலாம் காடை ஃப்ரைன்னு ஷாப்லலாம் விற்கிறாங்க, கடையிலலாம். அந்த காடை இது தான் பாருங்கள். இதுவும் கோழி குஞ்சு மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். ஹென்னோட யங் ஒன் சிக்கு இருக்குல்ல, அது மாதிரியே இருக்குது, கோழி குஞ்சு மாதிரியே இருக்குது. ஆனால் இது கோழி குஞ்சு கிடையாது, இதுக்கு பேர் காடை. இதுக்கு பேர் என்னது? காடை. சரியா? பார்த்துக்கோங்க. காடை தெரியலன்னு நீங்கள் சொல்ல வேணாம். இப்போயே நீங்கள் இந்த வயசுலேயே நீங்கள் காடையெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கப்பா. பிக்சரை பார்த்து. லாஸ்ட் இயர் அண்ணாக்காவுக்கெல்லாம் அன்லக்கி, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி என்ன பண்ணல, வீடியோவில் போய் காமிக்கல, பிக்சரை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் காமிச்சோம். சரிங்களா? பிக்சரை வந்து எதில் காமிச்சோன்னா சார்ட்டில் தான் காமிச்சோம். சார்ட்டில் காமிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் இந்த இதில் செல்லில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குப்பா. இதில் நல்லா கிளியராகவே தெரியுது. சார்ட்டில் காமிக்கும் போது சின்ன பிக்சராக தெரியும், அது எல்லாருக்கும் காமனாக காமிக்கிற போது பார்த்திங்கன்னா அது சின்ன சின்னதாக தெரியும் பார்க்குறப்ப. ஆனால் இது எல்லாருமே இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவில் நல்லா கிளியராக பார்க்குறீங்க. நாங்கள் இண்டிவிஜுவலாகவும் கொடுப்போம் கிளாஸில், இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, எல்லார்ட்டையும் பாஸ் பண்ணி வரப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிஸ் நான் கொஞ்சம் நேரம் தான் மிஸ் பார்த்தேன், நான் நல்லா பார்க்கல மிஸ், அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருமே வீடியோவில் நல்லா கிளியராகவே பார்க்குறீங்க. காடை இது தான். ஓகேவா? அடுத்தது போகலாமா? பாருங்கள். கிளியே கிளியே கீச்சொல்லு, பச்சை கிளியே வா வா, பறந்து பறந்து வா அப்படின்னு பாட்டே இருக்குப்பா. பாலும் பழமும் முன்னவா அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்குது. மிஸ்ஸு வந்து நான் பின்னாடி வரப்போ இன்னொரு கிளாஸில் நடத்துவேன், பச்சைக்கிளியை பற்றி பாட்டு அப்போ சொல்லுவேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் சொல்லலாம். ஆனால் பச்சைக்கிளியை பற்றி உங்களுக்கு வேறு சொல்கிறேன். இந்த பச்சைக்கிளியை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளி ஜோசியம் இருக்கு இல்லையாப்பா, ஜோசியம் பார்க்க யூஸ் பண்ணிக்குவாங்கப்பா. உங்கள் ஜாதகம்லாம் இப்போ ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா வருவாங்க, கூண்டில் வச்சுட்டு வருவாங்க, கிளி ஜோசியம் பார்க்குறீங்களா, கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லி. இந்த கிளியை என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை கிளியை ரெக்கையை கட் பண்ணி கூண்டில் போட்டு அடைச்சி கொண்டு வருவாங்க, அது பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, வாமா வாமா வந்து இந்த அண்ணாவுக்கு ஒரு சீட்டு எடுத்து கொடு பஞ்சவர்ண கிளியை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அழகாக செல்லமாக. இப்போ உங்களுக்கெல்லாம் பேர் இருக்குல்ல, மிஸ்ஸுக்கெல்லாம் பேர் இருக்குல்ல, அது மாதிரி இந்த கிளிக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. கிளிக்கு ஏதோ ஒரு பேருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பேர் வைக்கலாம், இப்போ உங்கள் பேரே வைக்கலாமா, அழகா கிளின்னு. கிளிக்கு யார் பேரை வைக்கலாம் சொல்லுங்கள்? சரி, மீனாட்சின்னு சொல்லலாம். மீனாட்சி வா, வந்து இந்த அண்ணாச்சிக்கு ஒரு சீட்டை எடுத்து கூடு, என்ன வராருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூண்டில் போட்டு அடைச்சி கொண்டு வருவாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போயுமே வந்து நிறைய பச்சை கிளியெல்லாம் வரும். இது பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக பச்சையாக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. அதனால தான் இது பேரே பச்சை கிளின்னு வந்திருக்கு. அது மவுத்து மட்டும் பாருங்களேன், அதோட மவுத்து என்ன கலரில் இருக்குது, ரெட் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிளியை பார்க்குறப்பயே எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரசிச்சுட்டே இருக்கணும் போல் இருக்குது இந்த பச்சை கிளியை பார்த்தாலே. இதுக்குப்பா இந்த கிளிக்கு ஒரு பழம் தருவாங்க. என்ன பழம் தெரியுமா, அதுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் கோவப்பழம். அதுக்கு என்னது, கோவப்பழம். நீங்கள் இதிலே பார்ப்பீங்க, பின்னாடி வரும் கோவப்பழம், மிஸ்ஸு காமிப்பேன். அந்த பழம் இந்த பச்சைக்கிளிக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? இந்த பச்சைக்கிளி மரத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா என்ன பண்ணும், கோவப்பழத்தை போய் ஃபஸ்ட்டு பறித்து கொத்தி கொத்தி சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய பழங்கள்லாம் பிடிக்கும், ஆனால் ரொம்ப பிடிச்ச பழம் எதுனா கோவப்பழம்தான். சரியா? அப்புறம்ப்பா இந்த பச்சைக்கிளிக்கு நாக்கில் ஒரு தோல் மாதிரி இருக்கும். அந்த தோலை உரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை மிளகாய் இருக்குல்ல, க்ரீன் சில்லின்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாய்க்கு இங்கிலீஷில் என்னது, க்ரீன் சில்லி. ஓகேவா? அது பழுத்து அது ரொம்ப ட்ரையான காஞ்சு போனதுக்கப்புறம் தான் வரமிளகாய்ன்னு சொல்கிறோம். வரமிளகாய்க்கு இங்கிலீஷில் ரெட் சில்லி. ஓகேவா? ஆனால் அது பழமாக இருக்கும்போது அந்த க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் பழுத்தா அந்த பழத்தை இந்த கிளிக்கு கொடுத்தா என்ன ஆகுமா, அந்த தோல் உறிஞ்சிட்டு வருமா. அப்போ இந்த கிளி என்ன செய்யுன்றாங்க, பேசும்னு சொல்கிறாங்கப்பா. மிஸ்ஸும் கேள்விப்பட்டதான். சரியா? இந்த கிளி பேசுமா, ஆனால் மிஸ்ஸு நேரில் பார்த்ததில்ல. ஆனால் இந்த கிளி கூப்பிடுமா,
வா வா இப்போ உன் பேரை சொல்லி கொடுத்தோம்னா கிளி கூப்பிடுமா. ஆனால் மிஸ்ஸு இன்ன வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல. உங்களை மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிட்டது தான், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. இப்போ வந்து உங்கள் பேரை சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோவேன். உன் பேர் மனோஜாக இருந்ததுன்னா மனோஜ் இங்கே வா அப்படின்னோம்னா மனோஜ் வா அப்படின்னு இந்த கிளியும் கூப்பிடுமா, பேசுமா. ஆசையாக இருக்குது தானே, அது மாதிரி நம்மளும் கேட்கணுன்னு. சரி, எங்கேயாவது நமக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம பேரையும் சொல்லி கேட்கலாம் சரியா. சரி, இந்த பச்சை கிளிக்கு பாருங்கள், அழகாக உடம்பு ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது, மவுத்து மட்டும் ரெட் கலரில் இருக்குது. இந்த பச்சை கிளிக்கு இங்கிலீஷில் பேர் என்னென்னா பேரட். இங்கிலீஷில் என்னன்னு சொல்லணும், பேரட்னு சொல்லணும். ஓகேங்களா, பேரட். பாருங்கள், கிளியே கிளியே கீச்சொல்லு. இது கீக்கின்னு கத்தும் இல்லையா, அதான் கீச்சொல்லுன்னு சொல்கிறோம். கீ 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 கீ. இந்த பேரட் எப்படி கத்தும், பச்சை கிளி கீ 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 அப்படின்னு கத்தும்ல, அதான் கிளியே கிளியே கீச்சொல்லு சரியா. அடுத்து பாருங்கள், கீரிப்பிள்ளை கீச்சொல்லு. இதுதான்ப்பா கீரிப்பிள்ளை. கீரிப்பிள்ளைக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுமா, மங்கூஸ். மங்கூஸ்னால் இந்த கீரிப்பிள்ளை தான். இந்த கீரிப்பிள்ளை இருக்கு இல்லையா, இப்போ எல்லாம் நிறைய பார்க்குறோம். நம்ம வீட்டுக்கிட்டேயுமே ஓடுது, ஸ்கூல்கிட்டேயுமே நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் அது வந்து எல்லோரும் இருக்கும் போது வராது. யாருமே இல்லாமல் அமைதியாக இருந்தோம்னா அப்போதைக்கு வரும். நம்ம ஸ்கூல் கிரவுண்டில் நீங்கள்லாம் இப்போ லீவில் வீட்டில் இருக்கீங்க, மிஸ்ஸும் வீட்டில் இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ கிரவுண்டில் ஸ்கூலில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கிரவுண்டில் வந்து விளையாண்டுட்டு ஓடி போயிடும் இந்த கீரிப்பிள்ளை. பார்த்தீங்கன்னா இந்த கீரிப்பிள்ளை இருக்குல்லப்பா, இது வந்து எப்படின்னா ராட்டு மாதிரியே தான் இருக்கும். எலி. ராட்டுனா என்னது, எலி. அது பெருச்சாலின்னு சொல்லுவாங்க. பெரிய எலி இருக்கு இல்லையா, பெருச்சாலி. அதே மாதிரியே தான் இந்த கீரிப்பிள்ளையும் இருக்கும் சரியா. இது கொஞ்சம் நீளமாக இருக்கும், அது குண்டாக இருக்கும். பெருச்சாலி குண்டாக இருக்கும், இது கொஞ்சம் எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும், பெருசாக இருக்கும் சரியா. இந்த கீரிப்பிள்ளைக்கு ஒரு எனிமி இருக்குது. என்ன அதுனா ஸ்னேக்கு. ஸ்னேக்குனா என்னன்னு தெரியுமாப்பா, பாம்பு. ஸ்னேக்குக்கும் பாம்புக்கும் கீரிக்கும் ஆகவே ஆகாது, எனிமி. நீங்கள் யார் கூடயாவது சண்டை போடுவீங்களா, போடக்கூடாது சண்டை. ஆனால் இந்த கீரிப்பிள்ளை இருக்கு இல்லையா, பாம்பு கூட நிறைய சண்டை போடும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். நீயா நானா போட்டி பார்க்கலாமா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது, இந்த கீரி பாம்பு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் வீட்டில் யாராவது அண்ணன் தம்பி யாராவது சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மம்மி சொல்லுவாங்க, ஏன்டா பாம்பும் கீரியுமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீரிக்கும் பாம்புக்கும் என்றைக்குமே ஒத்தே வராது. அதுங்க ஃப்ரெண்டாகவே இருக்காதுங்க, எனிமியாக தான் இருக்கும். பயங்கர எனிமி. எனிமின்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, எனிமின்னு சொல்லுவாங்க சரியா. நம்மளாம் சண்டை போடவே கூடாது, யார் கூடயும் நம்ம எனிமையாக இருக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும் சரியா. உங்கள் வீட்டில் அண்ணாவோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா, பாப்பாவோ இருந்தாங்கன்னா, அவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டையே போடக்கூடாது ஓகேவா. இந்த கீரிப்பிள்ளை பாருங்கள், இதுதான் கீரிப்பிள்ளை. இது என்ன கலரில் இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது சரியா. அடுத்து பாருங்கள், குத்து விளக்கே கூச்சொல்லு. குத்து விளக்கு வீட்டில் ஏன்னா இருக்குல்ல, மம்மி பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. இப்போ கார்த்திகை தீபம் அன்னைக்கெல்லாம் வாசலில் வச்சுருப்பாங்க, சாமி ரூமில் இருக்கும், பூஜை ரூமில். நம்ம வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் மம்மி என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நமக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அப்படி தானே இப்போ பார்த்துருக்கீங்களா, வீட்டில் பாருங்கள் பூஜை ரூமில் குத்து விளக்கு இருக்கும். அழகாக அதில் பூவெல்லாம் வச்சு மம்மி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க. நம்ம வீட்டில் என்ன பூஜை நடந்தாலும் இந்த குத்து விளக்கு இல்லாமல் பூஜையே நடக்காது. வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு குத்து விளக்கு தான் ஏற்றி வைப்பாங்க. என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, குத்து விளக்கு தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அல்லது பால் காய்ச்சுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியும் பாருங்கள். அல்லது ஏதோ நம்ம இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோம், இல்லை புதுசாக ஒரு பில்டிங் கட்டி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, குத்து விளக்கு தான் ஏற்றுவாங்க சரியா. குத்து விளக்கு பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான் குத்து விளக்கு. விளக்குலையே நிறைய விளக்கெல்லாம் இருக்குதுப்பா. அகல் விளக்கு சொல்கிறோம், குத்து விளக்கு சொல்கிறோம், காமாட்சி விளக்கு சொல்லுவாங்க, நிறைய விளக்கு இருக்குது. அப்புறம் அலாவுதீன் விளக்கெல்லாம் இருக்குது. அலாவுதீன் விளக்கு பார்த்துருக்கீங்களா, பார்க்கலன்னா மிஸ் அடுத்த வீடியோவில் அலாவுதீன் விளக்கு காமிக்கிறேன் சரியா. அது பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி இருக்குன்னா போட்டு மாதிரி இருக்கும்ப்பா, கப்பல் மாதிரி இருக்கும். அது அலாவுதீன் விளக்கு, அதுவும் நல்லாயிருக்கும்.
நிறைய விளக்குலையே நிறைய விளக்கு இருக்குது. சரியா? நீங்கள் இந்த குத்து விளக்கை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிறது தான் குத்து விளக்கு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்காம இருக்க மாட்டீங்க. சரியா? இதுதான் குத்து விளக்கு. அடுத்தது கூவும் குயிலே கூச்சல். இந்த கூவும் குயில் இருக்குல்லப்பா, எப்படி தருமா கூவும்? குக்கு 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 அப்படின்னு கூவும். அழகாக கூவும். நீங்களும் அது கூவும் போது நீங்களும் சவுண்டு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப உங்களுக்காக என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே சவுண்டு கொடுக்கும். குக்கு குக்குன்னு கூவும். அதுதான் கூவும் குயிலே கூச்சொல்லு. குயில் கூவுன்னுவாங்க. ஏய், உன் வாய்ஸ் பாடுறா, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த உங்களை மாதிரி குட்டி குட்டி பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சன் சிங்கருக்கு வராங்க. பார்த்துருக்கீங்களா? சன் சிங்கர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் போடுவாங்களே ப்ரோக்ராம், அதில் பாட்டு பாட வருவாங்களே. ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் வர்றாங்க, சன் சிங்கர்ஸ் வர்றாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைங்க உங்களை மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பாடுறதெல்லாம் எப்படி இருக்குன்னுவாங்க வாய்ஸு. உன் ஏ நீ பாடுறது அப்படியே குயில் கூவுற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதுதான் அந்த குயில் பார்த்துக்கோங்க. காக்கா மாதிரியே தான் இருக்கும். காக்கானா என்னது? க்ரோ. ஆனால் இதோட கால் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இது காக்கா மாதிரி இல்லை தானே? காக்கா மாதிரி உடம்பெல்லாம் தெரியுது, ஆனால் கால் பாருங்கள் காக்கா மாதிரி இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னன்னு சொல்லுவோன்னா குயில். இது என்னது? குயில் எப்படி கூவும்? குக்கு குக்கு அப்படின்னு சொல்லுல. எஸ், இதுதான் கூவும் குயிலே கூச்சொல்லு. சரியா? அடுத்து பாருங்கள், கெண்டை மீனே கேச்சொல்லு. கெண்டை மீன், இது என்னது? கெண்டை மீன் கேச்சொல்லு. இந்த மீனை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா முள் பாருங்கள். இவங்க கை வச்சுருக்காங்கல்ல கட்டை விரல் மேலே, அதுதான் செதில். அதுதான் என்னது? செதில். ஓகேவா? சாரி, அது பாருங்கள். அந்த செதில்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள். அது முள் அப்படியே கிழிச்சிரும் கையில். இதுதான் இந்த மீனுக்கு பேர் என்னன்னா கெண்டை மீன். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண் ரொம்ப பவராக தெரியும். கண் எப்படி தெரியும்? பவராக தெரியும். நமக்கு மீன் சாப்பிட்டோம்னா கண்ணில் எந்த ஒரு நமக்கு என்ன இருக்காது, கண் ப்ராப்ளம் வராது. மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் மட்டன் சிக்கனை விட ஃபிஷ்ஷை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. சரிங்களா? ஃபிஷ்ஷு சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷுனால நமக்கு எந்த ஒரு என்ன வராது, டிசீஸுமே வராது. சரியா? ஃபிஷ்ஷு நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஃபிஷ்ஷை நிறைய சாப்பிடுங்க. சரியா? ஃபிஷ்ஷு சாப்பிட்டா என்ன தெரியும்? கண் நல்லா தெரியும். சரியா? அதில் நமக்கு நிறையா என்ன கிடைக்கிது? விட்டமின் இருக்குது ஃபிஷ்ஷில். சரிங்களா? அதனால் ஃபிஷ்ஷை நிறையா சாப்பிடுங்க. நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க, அதனால் மம்மிக்கிட்ட ஃபிஷ்ஷு எப்படி கேட்குறீங்க, மம்மி எனக்கு ஃபிஷ்ஷை ஃப்ளஸ் அதோட கறி மட்டும் எடுத்து கொடுங்க, முள் இல்லாமல், நான் இன்னமே ஃபிஷ்ஷு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். மீன், இந்த மீன் பேர் என்னன்னா கெண்டை மீன். மீன் பார்த்திங்கன்னா வாட்டரில் தண்ணியில் இருக்கும் போது மட்டும்தான் அதுக்கு என்ன இருக்கும், உயிர் இருக்கும். தரைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன இருக்காது, உயிர் கொஞ்சம் நேரத்துலேயே இருக்காது, டெட் ஆயிரும். ஃபிஷ்ஷு வாட்டருக்குள்ளே இருக்கும் போது தான் அது கிங்கு. லேண்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம தான் கிங்கு. ஏன்னா அதை பிடிச்சிடறோம்ல, அப்போ நம்ம தானே கிங்கு. ஆமாப்பா, நம்ம தான் ராஜா. தண்ணிக்குள்ளே போயிட்டா மீன் தான் ராஜா. தண்ணிக்குள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோ, மீனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓடும் அப்படியே, உன்னால் பிடிக்க முடியாது. அம்மா ஃபாஸ்ட்டாக ஓடிடும். ஆனால் அது தரைக்கு வந்துருச்சுன்னா நம்ம பிடிச்சிருவோம். அதை நம்ம பிடிச்சி என்ன பண்ணிடுவோம், ஃப்ரை பண்ணிடுவோம். ஃபிஷ் ஃப்ரை ஆகி அது நம்ம ஸ்டொமக்குள்ளே போயிடும். இந்த மீனுக்கு பேர் கெண்டை மீன். சரியா? அடுத்தது கேட்கும் புறாவே கே சொல்லு. கேட்கும் புறாவே கே சொல்லு. கேட்கும் புறானா என்னது? நான் புறாவை புறாவே நீ நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு கேட்குதா? கேட்குது. அது என்ன பண்ணுது, கேட்டுக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இதே என்ன பண்ணுவாங்க, இதுக்கிட்ட நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க. புறாவை என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வளர்ப்பாங்க. புறாவுக்கு இங்கிலீஷில் டவ்வு, ஓகேவா? இன்னொரு நேம் பீஜியன்னு சொல்லுவாங்க. பீஜியன்னு சொல்லலாம், டவ்வுன்னு சொல்லலாம். இந்த புறா என்ன பண்ணுன்னா
கேட்கும் புறாவே, நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு கேட்குதா, கேட்குமா அதுக்கு, அதான் கேட்கும் புறாவே கே சொல்லு. நம்ம சொல்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் இந்த புறா என்ன பண்ணுமா, கேட்டுக்குமா. நம்ம வீட்டில் நிறைய பேர் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட பேசுவாங்க. யாருக்குடா, என்னடா சாப்பிட்டீங்களாடா, வாங்க வாங்க வாங்க, நான் எல்லாருக்கும் நான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கொடுப்பாங்க. இது ஃபுட்டு வந்து என்ன சாப்பிடுன்னு தெரியுமாப்பா? ரைஸா, சாப்பாடா, அதோட சாதம் என்ன தெரியுமா, இது போடுவாங்கப்பா, சோளம்லாம் இருக்குல்ல, சோளம், இந்த கம்பு இதெல்லாம் சொல்கிறாங்கல்லப்பா, கம்மங்கூழ் விற்பாங்கள்ல, அதெல்லாம் சாப்பிடும் இது நிறையா. ஓகேவா? தானியங்கள் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தானியங்கள்னு சொல்லுவாங்க. தானியங்கள்னால் அதுவும் உணவுன்னு தான் அர்த்தம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபுட்டுக்கு பேர் தானியங்கள்னால் கம்பு, சோளம் இதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் தானியங்கள். ஓகேவா? அரிசி, நீங்கள் வந்து யூகேஜியில் பல்சஸ்ன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒட்டிட்டு வருவீங்க, பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் வரும் அதை பார்த்திங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த புறா வந்து அதை சாப்பிடும், கம்பு, சோளம் இதெல்லாம் நிறைய சாப்பிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியேப்பா இந்த புறா கிட்ட ஒரு ஸ்பெஷல் உண்டு. ஒரு புறா பறந்து போச்சுன்னா அது கூடயே பின்னாடி என்ன பண்ணும், எல்லாருமே செட்டாக பறந்து போயிட்டு எல்லாரும் அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே திரும்பி எங்கே போகுதோ அது இப்போ எங்கேருந்து கிளம்பி போகுதோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்துடும் புறா. சரியா? கேட்கும் புறாவே கே சொல்லு. கையில் மலரே கை சொல்லு. கையில் மலரேனா என்னது, கையில் இருக்க ரோஜா பாருங்கள், ரோஜா இருக்குல்லே, அது ஒரு பூக்கு இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்கிறோன்னா மலர். பூவை இன்னும் தூய தமிழில் சொல்கிறது மலர்னு சொல்லுவோம். மலர்னாலும் பூனாலும் ஒன்று தான். ஓகேவா? அதை தான் இங்கிலீஷில் ஃப்ளவர்னு சொல்கிறோம். மலர்னாலும் பூனாலும் என்ன தான், ஒன்று தான். கையில் மலரே கை சொல்லு. கையில் இருக்க பூவே நீ கை சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். கையில் இருக்க மலர்னால் என்னது, பூ. இவங்க என்ன பூ வச்சுருக்காங்க, ரோஜா பூ. ரோஜா மலரே. ஓகேவா? கையில் மலரே கை சொல்லு. கொக்கே கொக்கே கோச்சொல்லு. கொக்கேனா என்னது, கொக்கே கொக்கே கோச்சொல்லு. கொக்குனா என்னப்பா, க்ரைன். கொக்குனா என்னது, க்ரைன். இங்கிலீஷில் க்ரைன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை என்ன பண்ணும், உடனே கேட்ச் பண்ணிடும். இது பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கையில் பறந்து போவோம். அப்போல்லாம் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், இந்த கொக்கை பார்த்தோம்னா அப்போல்லாம் அவங்க மம்மி டாடிகிட்ட கேட்டு பாரு, இதில் கையில் நம்மளுடைய விரலில் ஒயிட் கலரில் இருக்கும் ஒரு டாட் மாதிரி வரும். அந்த டாட் வர்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோன்னா, இந்த கொக்கை பார்த்து மிஸ்ஸு சின்ன பிள்ளையில் சொல்லுவேன், இந்த கொக்கை பார்த்தா, கொக்கே கொக்கே பறந்து வா, கோயிலை சுற்றி பறந்து வா, கொக்கே கொக்கே பறந்து வா, கோயிலை சுற்றி பறந்து வா அப்படின்னு சொன்னோன்னா கையில் வந்து விளையாட்டுக்கு சொல்லுவோம்ப்பா. கையில் ஒரு ஒயிட் கலர் மாதிரி டாட் வருமா அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லுவோம். அது சின்ன பிள்ளைங்களா இருக்கப்போ, மிஸ்ஸு உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களா இருக்கப்போ இந்த கொக்கை பார்த்து பறந்து போகிறப்ப கொக்கே கொக்கே பறந்து வா, கோயிலை சுற்றி பறந்து வா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்ப்போம். அப்படியே ஒயிட் கலர் மாதிரி தெரியும். அதை என்ன பண்ணுவோம், அது ஆனால் எப்படி வருதுன்னே உண்மையாக தெரியாது. அப்படி சும்மா உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களா இருக்கப்போ இந்த பாட்டை சொல்லிட்டு விளையாடுவோம். சரிங்களா? இந்த கொக்குக்கு மீன் வந்து என்ன பண்ணும், உடனே போய் கேட்ச் பண்ணிடும் ஃபிஷ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப எங்கே இருக்குன்னா ரிவரில், பாண்டில் இதில் தான் இருக்கும். குளம், ஆற்றுல அங்கே வந்து இந்த கொக்கு நிறைய பார்க்கலாம். சின்ன சின்ன வாய்க்கால்களில் அங்கே நிறைய பார்க்கலாம். ஏன்னா அங்கே மீன் நிறையா இருக்க இடத்துல இந்த கொக்கு என்ன பண்ணும், போய் உக்காந்துட்டே இருக்கும். அந்த கொக்கு வந்து என்ன பண்ணிடும், மீனை கேட்ச் பண்ணிடும். இந்த கொக்குக்காக ஒரு கதையே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு பாண்டுனா என்னது, குளம். ஒரு குளத்தில் நிறைய மீனெல்லாம் இருக்கும். சரியா? மீன், நண்டு எல்லாம் இருந்துச்சு அந்த குளத்தில். குளம்னாலே எல்லாம் இருக்கும் தானேப்பா, தவளை எல்லாமே இருந்துச்சு. சரியா? அப்போ ஒரு நாள் என்ன செய்யும்னா, இந்த கொக்கு ஒரு பாண்டில் உக்காந்துட்டே இருந்துச்சு. மீன் வருமான்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு. மீன் எப்போ வரும், நம்ம அதை எப்போ கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மீன் மேலே வந்துச்சு. டபக்குன்னு என்ன பண்ணிருச்சு, இந்த கொக்கு மீனை பிடிச்சிருச்சு. மீனை பிடிச்சி விழுங்கிருச்சு.
ஐயோ! உடனே மற்ற மீன்லாம் என்ன பண்ணுது, ஐயோ இந்த கொக்கு வந்து டெய்லி இப்படி ஒவ்வொருத்தரையா நம்மளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கே, நமக்கு நம்மளோட கதை அவ்வளோதானா, அது வயிற்றுக்குள்ளே போயிடுவோமா நம்மெல்லாம் அப்படின்னு சொல்லி மற்ற மீனுங்கள்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு குளத்துக்குள்ளே. உடனே அடுத்த நாள் எல்லா மீனும் என்ன செஞ்சிச்சு, சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுச்சு. நம்ம யாரும் நாளைக்கு மேலே போகக்கூடாது, மேலே போகிறதுனால தானே இந்த கொக்கு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்து பிடிச்சி சாப்பிட்றது, நம்ம ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே இருக்கலாம், இந்த கொக்கு போனதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுச்சுங்க, எல்லாம் பிளான் பண்ணி தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுங்க ரொம்ப நேரமாக. இந்த கொக்கு வந்து அடுத்த நாளும் உட்காந்துச்சு, வந்து உட்காந்துட்டு ஒரு கல் மேலே உட்காந்துருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குது, ஒரு மீன் கூட வரலை. அப்போதைக்கும் இந்த கொக்கு என்ன செஞ்சிச்சு, ஐயோ இன்றைக்கி நம்ம பட்னி தானா, நமக்கு எதுவுமே இன்றைக்கி கிடைக்காதா, ஐயோ போச்சே ஒரு மீன் கூட வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே பறந்து போகிற மாதிரி போச்சு. போயிட்டு அதுக்கு ஒரு ஐடியா, நம்ம எப்படியாவது இந்த குளத்துல உள்ள மீனுங்களையெல்லாம் நம்ம ஏமாற்றி எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பறந்து வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்துட்டையும் கத்துச்சு. மீன் குளத்துல உள்ள எல்லாமே மேலே வாங்க, சீக்கிரம் வாங்க, நான் ஒன்று முக்கியமானதை சொல்ல போகிறேன், நான் உங்களை சாப்பிட வரல, உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன், வாங்க வாங்க எல்லாரும் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கத்துது. ஏன் இந்த கொக்கு இப்படி கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்குள்ளே உள்ள மீன், நண்டு, தவளை எல்லாம் மேலே வந்துச்சு. ஏன் கத்துற, என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்போதைக்கும் இந்த கொக்கு சொல்லுது, இந்த குளத்துல உள்ள தண்ணி வத்த போகுதான், எனக்கு இப்போ பறந்து போனப்போ தான் அங்கே எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிறத நான் கேட்டேன், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த குளத்துல தண்ணி வத்த போகுதுன்னு. ஐயோ நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படியா, எப்படி நீ எங்களை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் வந்து என் முதுகு மேலே ரெண்டு பேராக உட்காந்துக்கோங்க, நான் உங்களை போய் தண்ணி உள்ள குளமாக பார்த்து நாங்கள் இறக்கி விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இந்த கொக்கு சொல்லுது. அதை நம்பிக்கிட்டு அங்கே உள்ள மீனுங்கள்லாமும் ஐயோ நம்ம தண்ணி இல்லைன்னா செத்து போயிடுவோமே, டெட் ஆயிடுவோமே, அதனால் இந்த கொக்கு கூட போய் நம்ம தண்ணி இருக்க குளத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரெண்டாக மேலே ஏறி உக்காந்துக்குது. இந்த கொக்கு பாதி தூரம் தூக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுது. அடுத்ததை வந்து 2 தூக்கிட்டு வருது, அடுத்ததையும் சாப்பிட்டுட்டு பாதியிலே போய் சாப்பிட்டுட்டு வருது. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த டைம் வந்து என்ன பண்ணுச்சு, நண்டு வந்துச்சு. கொக்கே கொக்கே நான் வரேன் இப்போ அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுச்சு, என்னையும் காப்பாற்று, நானும் உன் முதுகில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு, நண்டு வந்து உட்காந்துக்குச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லடா, வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா, ஏறிக்கோ ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கொக்கு என்ன பண்ணுது, நண்டுக்கிட்ட சொல்லுது. உடனே இந்த நண்டு மேலே அதை கேட்டு ஏமாந்து போய் ஏறி உட்காந்துக்குச்சு. பாதி தூரம் கொக்கு போச்சு. போனோட்டி கொக்கு என்ன பண்ணுது, ஹான்னு சிரிக்குது. உடனே இந்த நண்டு கேட்குது, கொக்கே கொக்கே ஏன் சிரிக்கிற, நாங்கள்லாம் எவ்வளோ பயந்து போயிருக்கோம், தண்ணி இல்லை, நாங்கள் டெட்டாக செத்து போயிடுவோம்ல, நாங்கள் பயத்தில் வரோம்ல, நீ ஏன் சிரிக்கிற அப்படின்குது. யார் சொன்னா தண்ணி வத்த போகுதுன்னு, நான் சும்மா சொன்னேனே, உங்களை எல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இந்த கொக்கு ஏமாத்துது. அட கொக்கே, நீ எங்களையெல்லாம் அப்போ ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கியா, நண்டு சொல்லுது கொக்குக்கிட்ட. நீ எங்களை இவ்வளோ நேரம் ஏமாற்றி எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனியா, எனக்கு முன்னாடி வந்தவங்களையெல்லாம் என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குது. அவங்கெல்லாம் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே என்ன ஆயிட்டாங்க, சாப்பாடு ஆயிட்டாங்க, நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன், நானும் சாப்பிட்டுட்டேன், இப்போ ஒன்றையும் நாங்கள் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இந்த நண்டு. உடனே ஐயோ நம்மளும் போச்சா, நம்மளையும் இந்த கொக்கு சாப்பிட போதா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு இறக்கி விட போகுது. இறக்கி விட போகிற நேரத்தில் இந்த நண்டு என்ன செஞ்சிருச்சுன்னா, அதோட கால் எப்படி இருக்குன்னா கொடுக்கு மாதிரி இருக்கும், அது போட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், சதையை அப்படியே கிழிச்சிரும், அப்படியே வந்து என்ன பண்ணிடும், கையை கிழிச்சிரும், அது மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அதோட கால். அதனால என்ன செஞ்சிருச்சு, அந்த கொக்கோட கழுத்தை அப்படியே நெரிச்சிருச்சு. அந்த கொக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விடு 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 விடுன்னு சொல்லி கொக்கு கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த நண்டு என்ன பண்ணல, விடலை. ஏன்னா எங்களையெல்லாம் நீ ஏமாற்றி என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து நீ என்ன பண்ணிட்ட, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டல, இரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருச்சு, நண்டு கழுத்தை பிடிச்சி நசுக்கி அந்த கொக்கு டெட் ஆயிடுச்சு, அப்படியே செத்து போச்சு. உடனே இந்த நண்டு வேகமாக நடந்து போகுது.
அதோட குளத்துக்கு போயிடுச்சு. அதோட குளத்திட்ட போய் சொல்லுது. அதில் மீதி இருக்க மீன்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லுது, நண்டுகிட்ட எல்லாம் சொல்லுது, நம்மளை இவ்வளோ நேரம் அந்த கொக்கு ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் நம்ம ஃப்ரெண்டை எல்லாம் சாப்பிட்ருச்சு, நம்மனாவது தப்பிச்சுக்கலாம். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கொக்கை வந்து சாவடிச்சிட்டேன், கில் பண்ணிட்டேன். அது டெட் ஆயிடுச்சு, செத்து போச்சு. நான் அந்த கொக்கை என்ன பண்ணிட்டேன், சாகடிச்சிட்டேன். இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, ஜாலியாக எல்லாரும் குளத்துல சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஓகேவா? இந்த கொக்கை பற்றி ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? ஓகே, அடுத்தது பாருங்கள். கோவை பழமே கோச்சல். இந்த கோவை பழம் தான்ப்பா நான் சொன்னேன்ல, கிளிக்கு, பச்சை கிளிக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோவை பழம் தான். இது என்ன பண்ணுவாங்க, மம்மியுமே மம்மியுமே என்ன செய்வாங்க, இதை குக் பண்ணுவாங்க, வத்தல் போடுவாங்க, கோவை வத்தல்னு சொல்லுவாங்க. கோவைக்காயை என்ன பண்ணுறாங்க, இப்போ மம்மி வாங்கி கூட ஃப்ரை பண்ணுறாங்கல்ல. கோவைக்காய் ஷாப்பில் விற்கிதுப்பா, வெஜிடபிள் தான், இதுவும் ஒரு வெஜிடபிள் தான். இந்த பழத்தையும் சாப்பிடுவாங்க எல்லோரும். இது காயாக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கோவை வத்தல் மம்மி அரிஞ்சு மோரில் போட்டு என்ன பண்ணுவாங்க, காய வச்சு வத்தலாக பொரிப்பாங்க. அல்லது பொரியலுக்கு பண்ணுவாங்க மம்மி, கோவைக்காய் ஃப்ரை பண்ணுவாங்க, வறுத்து தருவாங்கல்ல, அதுதான். இந்த கோவைப்பழம் நம்மளும் சாப்பிட்றோம், கிளிக்கும் பிடிக்குது. பச்சை கிளிக்கு இந்த கோவைப்பழம் என்ன பண்ணுமா, ரொம்ப பிடிக்குமா. கோவைப்பழம் பாருங்கள், ரெட் கலரில் அந்த பச்சை கிளியோட மவுத்தோட கலர்லேயே இருக்குது பாருங்கள். ஓகே, இதுதான்ப்பா கோவைப்பழம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், கௌதாரி குஞ்சே கவுச்சொல்லு. கௌதாரி இதுவும் வந்து என்ன, எதோட சேர்ந்தது தான், கோழி மாதிரியே தான். ஆனால் இது பாருங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். முன்னாடி பார்த்தது என்ன பார்த்தோம், காடை குருவி. இது கௌதாரி. இது என்னது, கோழியோட சேர்ந்தது தான்ப்பா இதெல்லாம். ஆனால் கோழி நம்ம வீட்டில் எல்லாம் வளர்க்குறோம், இது வீட்டில் எல்லாம் வளர்க்க மாட்டாங்க. இது அப்படியே என்ன பண்ணுவோம், இது வந்து தனியாக இதுக்காகவே பண்ணை வச்சு வளர்ப்பாங்க. அதே மாதிரி இதை நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் அடிக்கடி எல்லாம் பார்க்க முடியாது. எங்கேயாவது நமக்கு தெரியாத பக்கம் வந்து காட்டு பகுதி, ரொம்ப வில்லேஜில் தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். காடை கௌதாரி எல்லாம் பறந்துட்டுருக்கும். சரியா? இது பாருங்கள், காட்டுங்கக்குள்ளே சொல்கிறோம்ல, ரொம்ப காடு கொஞ்சம் இப்போ வந்து வயல்லாம் நிறைய வயல் காடு இருக்க பக்கம்தான் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இதுக்காகவே நம்ம பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ணை வச்சு வளர்க்குறாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கௌதாரி. இதுக்கு பேர் என்னது, கௌதாரி. கோழி மாதிரியே இருக்குது. அந்த காடையும் பார்த்தோம், அதே மாதிரியே இந்த கௌதாரி இருக்குது. இதுக்கு இதுதான் கௌதாரி குஞ்சே கவுச்சொல்லு. சரியா? இப்போ திரும்ப பாருங்கள், இந்த பாட்டை நான் ஒன் டைம் பாடி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பிக்சரில் நீங்கள் இந்த பிக்சர்லாம் பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே, இந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மைண்டில் நல்லாவே செட் ஆயிரும். பாருங்கள், கண்ணே மணியே காச்சொல்லு, காடை குருவி காச்சொல்லு, கிளியே கிளியே கீச்சொல்லு, கீரி பிள்ளை கீச்சொல்லு, குத்து விளக்கே கூச்சொல்லு, கூம் குயிலே கூச்சொல்லு, கெண்டை மீனே கேச்சொல்லு, கேக்கும் புறாவே கேச்சொல்லு, கையில் மலரே கை சொல்லு, கொக்கே கொக்கே கோச்சொல்லு, கோவை பழமே கோச்சொல்லு, கௌதாரி குஞ்சே கவுச்சொல்லு. ஓகேவா? இதை வீட்டில் பாடி பாருங்கள். சீக்கிரமாகவே என்ன பண்ணும், உங்களுக்கெல்லாம் மைண்டில் செட் ஆயிடும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.